மக்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை மன்னிக்க மாட்டாங்க. இல்ல சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம்னு வருது, அதுல என்ன செருப்பு வீசுற தீர்மானமா? இட்ஸ் நான்சென்ஸ். முதலமைச்சரால இந்த சம்பவத்தை நியாயப்படுத்த முடியல, எதை பேசிக்கொண்டு. விஜயோட ப்ரோக்ராம் பொறுத்தவரை காவல்துறை எந்த இடத்துல அனுமதி கொடுத்ததோ அங்கதான் நடந்தது. இப்போ அந்த இடம் கொடுத்தது அந்த குறுகலான இடம் சரியா? மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு, ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு. அது இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். அதாவது விஜயோட ப்ரோக்ராம் பொறுத்தவரை காவல்துறை எந்த இடத்துல அனுமதி கொடுத்ததோ அங்கதான் நடந்தது. இப்போ அந்த இடம் கொடுத்தது அந்த குறுகலான இடம் சரியா? ரெண்டாவது, நீங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்தீங்க. அதனால முதல்ல அரசாங்கம் தான் தவறு செஞ்சிருக்கு, ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ். அதனால இதை முதலமைச்சர் என்ன முயற்சி பண்ணி ஊசி முழுக நினைச்சாலும் மக்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை மன்னிக்க மாட்டாங்க. இல்ல சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம்னு வருது, அதுல என்ன செருப்பு வீசுற தீர்மானமா? இட்ஸ் நான்சென்ஸ். முதலமைச்சரால இந்த சம்பவத்தை நியாயப்படுத்த முடியல, எதை பேசிக்கொண்டு. மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு, ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு. அது இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். தேங்க்யூ.